அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வீக் இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் டெய்லி காலையில் வந்துட்டு சீரக தண்ணி இல்லைன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி, ஓமம் இதெல்லாம் போட்டு சுடு தண்ணியில் சூடு பண்ணி நாட்டு சக்கரை போட்டு இல்லைன்னா தேன் போட்டு தான் காலையில் எப்போது குடிக்கிறேன். இப்போது வந்துட்டு இந்த கொத்தமல்லியும் ஓமமும் போட்டு குடிக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அதனால் டெய்லி காலையில் நான் அதை தான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி தேன் தீந்து போனதுனால நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா ஒரு ஃபேஸ் பேக் போடலான்னு சொல்லிவிட்டு முல்தானி மட்டி வந்து எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அதோட பீட்ரூட் பவுடரும் தண்ணியும் சேர்த்து கலந்துக்கலாம். ஸ்கின் கேர்லாம் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. சரி திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரீசெண்ட் டைமில் இந்த ஃபேஸ் பேக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சதாக மாறி போயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஸ்கின் கேர்லாம் ரொம்ப பண்ண மாட்டீங்க, இல்லை என்ன மாதிரியே உங்களுக்கோ அந்தளவுக்கு பண்ணுறது அவ்வளோ பிடிக்காது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். நான் இப்போலாம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறனால இதுக்கு தனியாக ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி வச்சு ஸ்கின் கேர் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இதே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். முல்தானி மெட்டியே பேஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அதிலே சந்தனம் இல்லைன்னா ஆரஞ்சு பீல் பவுடர் இருக்கும் இல்லையா, ஆரஞ்சு தோல் வந்து காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறது, அதெல்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ குளிச்சுட்டும் வந்துட்டேன். அதுக்கப்புறமா தோசை ஊற்றி சாப்பிட்டேன். அன்றைக்கி காலையில் மாவு வந்து புளிக்காததுனால வெள்ளையாகவே தோசை வந்தது. எனக்கு வெள்ளையாக தோசை வந்தால் பிடிக்காது. கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் வெளியில் கிளம்புற வேலை இருந்தது. சரி அதுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சரி வீடியோ எடுக்கலாம். ஏன்னா கெட் ரெடி வித் மீ வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி இந்த vlogல இதை ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் நான் எடுத்தேன். கொஞ்ச நாளாகவே ஹெல்த் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. அதனால் அடிக்கடி டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் இனிமேல் ஹெல்த்தியாக நம்ம லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காலையில் டீலாம் நான் முன்னாடி குடிச்சிட்டு இருந்தேன். இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் வருஷமாக குடிக்கிறதில்ல. அதனால் திரும்பவும் அதை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தலை சீவி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ்க்கு வந்து எப்போ போல் லாக்டோகெலமின் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ட்ரிப்பு போனனால அது மாற்றி எடுத்துகிட்டு போனதுனால அந்த பாட்டிலே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முன்னெல்லாம் வந்துட்டு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறையா சாப்பிட்டு அது ரொம்ப ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு இந்த ஒரு ஞானோதயமே வருது. அதனால் இப்போ ரீசெண்டாக வந்து சுகரை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு ஸ்கூல் டைமில் இருந்தே லாக்டோகெலமின் போடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த வாசனையே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது மட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தோடு போட்டுட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் அந்த ஹூக் மாதிரி இருக்க தோடுலாம் ரொம்ப பிடிக்குது. அதனால் அதுதான் ரிப்பீட்டாக போட்டுட்ருக்கேன். என்ன தான் நிறையா தோடு இருந்தாலும் அந்த 1-2 தோடு தான் மாற்றி நான் போட்டுட்ருக்கேன். அதனால் அதையும் நான் போட்டுக்கிறேன். அம்மாவும் கிளம்பிட்டாங்க. அவங்களும் வந்துட்டு அந்த சாரீக்கு மேட்சாக வந்துட்டு இந்த பவு கிளிப் வச்சுக்கிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் தான் வாங்குவேன். ஆனால் அம்மா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு நாள் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஃபுல்லாக சாமி கும்பிட்டு வெயிட் பண்ணோம். காலையிலே நேரமாக போயிட்டோமா, அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். நடை வந்துட்டு 7:30 சாத்திட்டாங்க. அப்புறம் திரும்ப 9:30 தான்றனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தோம். அதுவுமே நல்லா இருந்தது. அங்கே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா கோயில் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு சாஃப்ட் மியூசிக் மாதிரி போடுறாங்களா, அது கேட்டுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு மாங்காய் இருந்தது. மாங்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுவும் இந்த மாங்காய் வந்துட்டு ரொம்பவே புளிப்பே இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருந்ததா, அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஜூஸும் குடிச்சிட்டே நான் கொஞ்சம் நேரம் ஒரு டேப் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்துட்டு டிவி இல்லாததுனால நமக்கு டேப் தான் வந்துட்டு டிவி. அதனால் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு மே மாதமா இல்லை வந்துட்டு ஒரு நவம்பர் மாதமா இல்லை ஆடி மாதமான்ற அளவுக்கு தான் மழையும் காற்றும் அடிக்குது. ஏன்னா வெயில் வராததுனால நல்ல கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு என்னென்னா இப்போ வந்துட்டு இவ்வளோ மழை பெய்யுது, அப்போ மழை பெய்யும்போது வெயில் அடிக்குமான்னு ஒரு பயத்தோடையே இருக்க மாதிரி இருக்குது. அதனால இந்த கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால அதை நல்லா அனுபவிக்கிறேன்.
ரீசெண்டாக வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ராபப்ளி வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அந்த Q&A செஷனாக தான் இருக்கும். அதனால் நீங்களும் எதுவும் கொஷின் கேட்கணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அப்படி இல்லைன்னா அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேளுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தா வெயில் அடிச்சிட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் இடி மின்னல் மழையாக இருந்தது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வானம் பார்க்குறதுக்கே பயங்கர அழகாக இருந்தது. ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்க வானம், இன்னொரு சைடு ஃபுல்லாக அப்படியே கருமேகங்கள் சூழ்ந்த மாதிரி ஒன்று. அதனால் வெயில் அடிச்சிட்டே மழை பெஞ்சதுனால வானவில்லும் வந்தது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த பின்னாடி வாழை மரம் வந்து காற்றுக்கு சாஞ்சிடுச்சு. சாஞ்சது இல்லாமல் அதுலேருந்து ஒரு செடி மாதிரி வளர்ந்து அதில் வந்து இந்த மாதிரி பூ பூத்து இருந்தது. அது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. என்னதான் அது உடஞ்சா கூட நமக்கு அது பூ கொடுத்துட்டு போகுது இல்லையா, அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு எங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிடையாது. நாங்கள் பாண்டிச்சேரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டதுனால இங்கே எதுவுமே இல்லை. சரி, இங்கே வந்துட்டு நம்ம இப்போது எப்படியும் ஒரு 1.5 மாதம் இங்கே தான் இருக்க போகிறோம். அதனால் இதை வந்துட்டு செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் செட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் இருந்தது. அந்த ஸ்டாண்ட் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சீப்பெல்லாம் வந்துட்டு ஒரு கப்பில் போட்டு வச்சுட்டேன். அதுதான் வந்து மோஸ்ட்லி அங்கங்கே கிடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பிளாஸ்டிக் கப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து தனித்தனியாக கிளிப்பு தனியாக, ரப்பர் பேண்ட் தனியாக, அது மாதிரி பிரித்து வச்சுக்கிறேன். எங்கள் அம்மா எப்படின்னா நிறைய பொட்டுலாம் வாங்கி வாங்கி சேர்த்துட்டே இருப்பாங்க, ஆனால் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதனால் அவங்க யூஸ் பண்ணணுன்றதுக்காகவே அவங்க பொட்டு டப்பாவில் எல்லா பொட்டையும் ஃபுல்லாக கொட்டி நிறச்சி வச்சுட்டேன். எப்படியா இருந்தாலும் அதில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி தான் ஆகணும், இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் எல்லாத்தையும் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி அடுக்கி வச்சுட்டேன். அப்போ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மற்ற எல்லா பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, பெரிய ரப்பர் பேண்டு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கிளிப்பு இதெல்லாம் தனித்தனியாக பாக்ஸில் போட்டு அதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் அடுக்கி வச்சுட்டேன். இதுலேயே வந்துட்டு இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, நெகவெட்டி, அதுக்கப்புறம் சந்தன பொட்டு இல்லை சந்தன கலரில் இருக்க சாந்து பொட்டு, அதெல்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஹெட் மசாஜர் ஒன்று பழசு, ரொம்ப நாளாக வீட்டில் இருந்துட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது இதில் மாட்டிட்டு இந்த கிளிப்பெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு இதுலேயும் தொங்க விட்டேன். அது வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது, எதுவும் காணா போகாமையும் இருக்குது. இப்போது இந்த ஸ்லாபில் தான் வந்துட்டு ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி நிறுத்தி வச்சுருக்கோமா, அதனால் அது பக்கத்துலேயும் வந்துட்டு என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அதில் வந்துட்டு நான் என்னோடய மேக்கப் திங்ஸ்லாம் வந்துட்டு அடுக்கி வைக்கிறேன் ஒவ்வொன்றா. என்னதான் மேக்கப்லாம் அடிக்கடி போடுறது இல்லைனாலும் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறதுல எனக்கு ஒரு ஆனந்தம். அதுவும் இல்லாமல் வீட்டில் சும்மா எப்போவாது இருக்கும்போது எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு மேக்கப் லுக் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். ரீசெண்டாக பண்ண மேக்கப் லுக் கூட கொஞ்சம் அழகாக வந்திருந்தது. எனக்கே என் மேலே கொஞ்சம் நம்மளே நம்பி நம்ம மேக்கப் போட்டு வெளில போகலான்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் மேபி நீங்கள் பார்க்கலாம் ஏதாவது ஒரு மேக்கப் லுக்கு. ஏன்னா ஏற்கனவே நான் ஃபஸ்ட் டைம் ஒரு மேக்கப் லுக் போட்டு அது ஹிட்டாக ஃப்ளாப்பான்லாம் கேட்டிருந்தேன். அது மாதிரி இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மேக்கப் வீடியோ போடலாமான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்படின்னா சில விஷயங்கள் மேலே நிறையா இது பண்ணணும் அப்படின்ட்டு ஆர்வம் வரும். அதுக்காக பொருள்லாம் வாங்கி வச்சு செய்யலான்லாம் இருப்பேன். அப்படி செய்யலான்னு நினைக்கும் போது அந்த ஆர்வம் எங்கே போகும்னே தெரியாது. அது மாதிரியே எனக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய விஷயம் வாங்கி ஆனால் அதை பயன்படுத்தாமையே வீட்டில் நிறையா வச்சுருக்கேன். ஆனால் இனிமேல் வந்துட்டு எல்லாத்தையும் பயன்படுத்தலான் இருக்கேன். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.